வணக்கம். இட நம்ம தலைவர் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் ஒரு 7, 8, 10 குருபூசைன்னு சொல்லிட்டு வருஷம் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் குண்டு எடுக்கிறாங்க. இதை நான் ஏற்கனவே சொன்னி இந்த குருபூசையை பூரா தடை பண்ணுங்கப்பா அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னி இது யாரும் ஆட்சியாளர்கள் கேட்கல. அவங்க கையை விட்டு போகுதுன்னு நினைக்கிறாங்க. திமுக அதிமுக கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்லை அவங்களா வளர விடுறாங்களான்னு தெரியல. இந்த ஜாதி சங்கங்களை பூராமே நான் என்ன சொல்றேன், முதல் குருபூசைங்கிறது குருபூசைனா என்ன, அதுக்கு வழக்கம் சொல்லும் போது குருபூசைனா என்ன? தேவர் இருக்காருன்னா அவர் சிறந்த அரசியல்வாதி, சிறந்த தலைவர், சிறந்த தர்மம், அவ்வளவுதான். அவரும் மதிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய நபர், அவ்வளவுதான். இதோட முடிச்சுக்க வேண்டிய. அரசு மரியாதை கொடுக்குது, அரசாங்கம் என்னென்ன செலவு கொடுக்குது, அவர் பேர்ல பட்டயத்தை கொடுங்க, பதக்கத்தை கொடுங்க, பாரத ரத்னா கொடுங்க, அவருக்கு எல்லாம் பொருத்தமானது. ஆனா வருஷம் போய்கிட்டு ஊரை பூரா உலகத்தை பூரா திரட்டிக்கிட்டு இந்த ஏரியா பூரா கடையை அடைச்சிக்கிட்டு பெரிய அக்கப்புறா இருக்கியா? பெரிய அக்கப்புறா இருக்கியா? உங்களுக்கு இந்த மதுரையில இருந்து கமுதி வரைக்கும் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு 150 கிலோமீட்டருக்கு எல்லா கடையும் அடைக்க சொல்லல. கடையும் போலீஸார் அடைக்க சொல்ல, மோனம் அடைக்க சொல்றது இல்லை. எல்லாத்தையும் அவன் டீ கடைக்காரன் எல்லாம் பாலுகள் மோர் வடகடை எல்லாம் சுட்டு வச்சுட்டாங்க. ஹோட்டலுக்காரன் எல்லாம் தயார் பண்ணிட்டாங்க. கடைசியில் வந்து 9 மணி 9:30 மணியை போல கடையை எடுத்து இப்படி இலையை போட்டு சாப்பிட கடை அப்படிங்கிறது போலீஸ்காரங்க. நீ பூரா கடை அடைச்சேன். 6 நட்டப்படுறது. ஒவ்வொரு ஹோட்டல்காரனுக்கு இன்னைக்கு எவ்வளவு நட்டம் தெரியுமா? 20,000 ரூபாய் நட்டம். டீ கடைக்காரனுக்கு ஒருத்தனுக்கு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் நட்டம். வேலைக்காரனுக்கு வேலை போச்சு, முதல் போச்சு. இது முதல்ல நீ சொல்ல மாட்டியா? நீ போலீஸ் நீ எதுக்கு முதல் நோட்டீஸை கொடுக்க முடியாத? தைரியமான நோட்டீஸை கூடியா நீ? தேவர் குருபூசை நடக்குது, இந்த பக்கம் கடை திறக்க அனுமதியில நோட்டீஸை கூடியா நீ? நோட்டீஸை கொடுக்கறதுல வாய்ட்ட சொல்றது, அவங்க கேட்ட இவங்க அடைச்சிடுறது. நீ எது கிடைக்கிற நோட்டீஸை கூடியா? எழுத்து மூலமா கூட அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லு. நான் உங்க பாதுகாப்பு சொல்லி நைஸா உருவி சொல்லிட்டு ஓடி போயிடுறது. இதுக்காக என்ன பதில்? இதே உங்களுக்கு காலம் முழுக்குது அக்கப்புறா. நீங்க குருபூசை கொண்டாடுறதுக்கு வேதிக்கை அடைக்கணும். இது தலைவர்களுக்கே சிரமம்யா, தலைவருக்கே பேர் கம்மிதையா. நீங்க வாடி சொன்னீங்க எதுக்கெடுத்தாலும் கடையாடா, எதுக்கெடுத்தா யாரும் போகக்கூடாது, இங்கிட்டு கத்திக்கிட்டு போற. நீ ஓம் புரியும் கத்து டான்ஸ் ஆடு நிர்வாணம் கூட ஓடும், அது ஓம் புரியும். அது கூட நான் வரல. பொதுமக்களுக்கு ஏன் இடைஞ்சல் பண்ற? எதுக்கு நீ குருபூசை கொண்டாடுறதுக்கு அடுத்த வேதிக்கையா கடை அடைக்கணும்? எந்த குருபூசையா வச்சுக்க? 7 குருபூசை 7 அந்த பூசை எந்த பூசைன்னு சொல்லிக்கிட்டு எல்லா பேரையும் போட்டு நட்டத்திலையும் பெரிய பிரச்சனையிலையும் ஆளாக்குறீங்களாப்பா நீங்க. முதல்ல பிராந்தி கடையில அடைக்கணும்னு சொல்லிடுறாங்க. 2-3 நாளைக்கு மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை அப்படிலாம் கடை அடைக்கணும்னு சொல்லி போறாங்க. அங்கிட்டு தூத்துக்குடி அவர் இவர் எந்த குருபூசையா இருந்தாலும் சரி, இமானுவேல் குருபூசை, அந்த குருபூசை, எந்த குருபூசை குண்டு எடுக்கிறாங்க நாட்டுல. இது தடை பண்ணுங்க. நானே சொன்னேன் இல்லையா? ஏன் தடை பண்ண? நீங்களே வளர்த்து விடுறீங்க. நீ வளர்த்து விடுறதுல உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? பொதுமக்களை அடைஞ்சது ஒண்ணு நடவடிக்கை எடுங்க. இல்லைன்னா எங்களால் முடியாது, கையை தூக்குங்க. பிராந்தி கடையை தேடி போடு. பிராந்தி கடையை முன்னாடி தேடி போடுறீங்கல்ல. 144 தடை உத்தரவு. இதுல வேற ஏன் 144 தடை உத்தரவு? எதுக்கே 144 தடை உத்தரவு? குருபூசி அவுவாடு கொண்டாடி போயா? பொதுமக்களுக்கு என்னையா பிரச்சனை? நீங்க என்னையா இழிச்சாத்தனமா இருக்கு? நீ வாடு கொண்டாடு, மாலையை போட்டு மரியாதை செலுத்து, கலெக்டர் வரட்டும், முதலமைச்சர் வரட்டும், பிரதமர் வரட்டும்யா. அதுக்கு நாங்க எதுக்கே கடை அடைக்கணும்? இது என்ன இழிச்சாது? பாதுகாப்பு கொடுக்க முடியல. எதுக்கு அந்த நிகழ்ச்சி கட்டுற? எதுக்கு நிகழ்ச்சி அனுமதி கொடுக்குற? ஒண்ணு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், கடையை திறங்குன்னு சொல்லணும், கடையை கிட்ட அடைக்க சொல்ற. இங்க 144 தடை உத்தரவு போடுற. ஆனா உத்தரவாகவும் கொடுக்கவும் மாட்டேங்கிற. கடை திறக்காதுன்னு உத்தரவாகவும் கொடுக்க மாட்டேங்கிற. எங்களை பூரா திருசால் அடிக்கிறா நீ பொதுமக்களை பூரா. இந்த வேலை உனக்கு என்னத்துக்கு? இந்த வேலை என்னத்துக்குன்றே? அப்புறம் தமிழ்நாடு சர்க்காரே சொல்லணும், இத்தனாம் தேதிக்குள்ள மதுரையில இருந்து கமுதி வரைக்கும் எந்த கடையுமே திறக்கூடாது. ஒரு உத்தரவு தைரியமான ஆம்பளை தமிழ்நாடு சர்க்காரு. நீ அரசியல் வச்ச இடத்துல புகார் உத்தரவு. எடப்பாடி பழனிசாமி இருந்தீரப்பா, ஒரு உத்தரவு. மதுரையில இருந்து கமுதி வரைக்கும் எந்த கடையும் தரக்கூடாது. உத்தரவு சரியான ஆம்பளை சுண்டி கூப்பிடு உத்தரவு பார்க்கலாம். உத்தரவு கூட முன்னாடி அடிக்கடி ஸ்ட்ரைக் நடத்துவாங்க கம்யூனிஸ்ட். இவங்களுக்கு இதே அளவு கம்பெனி 10 நாளைக்கு இருக்கா ஸ்ட்ரைக் தான். கேரளாவில் பஸ் ஓடாது, தமிழ்நாட்டில் பஸ் ஓடாது, டெல்லியில பஸ் ஓடாது, குஜராத்ல பஸ் ஓடாது. கம்யூனிஸ்ட்காரருக்கு இதே பொழப்புதேன். 10 நாள் எதுக்கதான் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டு போச்சுலே ஆப்பு வச்சுட்டேன். என்னடா நினைச்சுக்க தெரியும்? நாடு நினைச்சா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு? எதுக்கெடுத்தாலும் வந்து நாடு பொருளாதார பாதிக்கப்பட்டு போவேன், மக்கள் அவசியப்படுறாங்கடா. அதுக்கு யார் என்ன பண்றது? அப்ப எப்படி சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு ஆப்பு வச்சாங்களா, அதே மாதிரி இதுக்கு ஆப்பு வந்துடும் பாத்துக்க. நீங்க ஆடுற ஆட்டத்துக்கு எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் வளர்த்து வரியா? நீ வளர்த்து வரியாங்கிற தலைவருக்கு நீ மாலை போடும் மரியாதை எடுத்து. அதுக்கெல்லாம் நான் அச்சுச்சேன்னு தெரிவிக்கல. அவர் மதிக்கக்கூடிய ஆளுதேன், பெருமைப்படுத்தக்கூடிய ஆளுதேன். என்னென்ன பதக்க வேணுமோ கொடு, என்னென்ன பேர் வைக்கணுமோ 10 லட்சம் 5 லட்சம் அந்த சாதி மக்களுக்கு கூட கொடு. அதெல்லாம் பத்தி நான் ஒண்ணுமே சொல்லலை. ஆனா பொதுமக்களுக்கு இடைஞ்சல் பண்ணாதீங்க. யாருமே வாவுசிக்கு அப்படி அங்கே போனா அங்கே அப்படியே கிடையாடுக்கிறாங்க. எல்லா பக்கமும் இதே அக்கப்படுறதையா. ஒரு 10 நாளுக்கு வருஷத்துக்கு ஒரு 3 அங்கெல்லாம் பாருங்க வரப்போகுது. இன்னைக்கெல்லாம் கிடையாது. மருதுவாண்டி குருபூசைக்கு இன்னைக்கெல்லாம் அங்கெல்லாம் கிடையாது சொல்றேன். இது 30ஆம் தேதி அங்கிட்டு கிடையாது சொல்லுவாங்க. அங்கிட்டு வாவுசி கிடையாது. இமானுவேல் சேரனுக்கு அதுவும் கிடையாது. என்னதான்ப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? 4 நாள் 3 நாள் 5 நாள் நீ கடையாடுன்னு சொல்லியா? நீ உத்தரவு போடியா? ஒரே பேச்சு முடிவு வச்சிடா, பேசவே மாட்டியா? எதுவும் உத்தரவு போடுறது இல்லை, கிழிக்கவும் இல்லை. பாட்டுக்கு வாய்மொழி உத்தரவு வந்து
பிரச்சனை வேணா நீங்க பாத்துக்கிறணும், உங்களுக்கு நான் நல்ல விஷயம் போலீஸ்கார நல்ல மாதிரி சொல்லு. உத்தரவு வாங்கினாத்தே அடைப்பின்னு இந்த கடைக்காரன் சொன்னா ஏன் சொல்ல மாட்டேங்கிற? ஏன் சொல்ல மாட்டேங்கிற? சரி அப்படி நினைக்கிறீங்களா? எந்த சாதி சங்க தலைவராது கடை ஏன் அது கடை திறந்துருக்கு? ஏன் கடை அடைச்சு கிடக்கு? நாங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கோம், தேவருக்கு போறோம், மருதுவாண்டிக்கு போறோம், வாவசிக்கு போறோம், இமானி ஏன் கடை அடைச்சு கிடக்கு? ரெட்டுக்கு அதை சொல்லும் போது வந்து இந்த தலைவராது கேட்டீங்களாடா? கடைக்க சொல்றாங்க தகராறு வரும்னு. எதுக்கு தகராறு வருது? உன் தலைவனுக்கு நீ எப்படி வேணா கொம்பு கொண்டாடிக்கப்பா, உன்னோட சேர்ந்து நானும் கொண்டாட தயார் இருக்கேன். ஆனா ஏன் அப்படி பண்றீங்க? ஏன் வெறுக்கத்தக்க நடவடிக்கையில ஏன் இறங்குறீங்க? எந்த தலைவராது கேட்டீங்களா? ஏன் கடை அடைச்சு கிடக்கு? ஏன் எங்கடவாத நூத்துக்கணக்கான கடை ஏன் மக்கள் வரிசோடி கிடைக்கா? என்ன ஆச்சு இன்னைக்கு கேட்டீங்களா? அது கேட்க மாட்டாங்க. அடைக்கட்டும், அப்பத்தே அவர் பேர் நிலைக்குமா? பேர் நிலைக்காதுப்பா, அதெல்லாம் பேர் வீக்கா போயிருப்பா. ஏற்கனவே சாதி மாவட்டங்க போ தூக்கியாச்சு, ஏற்கனவே போக்குவரத்தை பூரா தூக்கியாச்சு, ஏற்கனவே நடு ரோட்ல கொடி வைக்க கூடாதுட்டாங்க, எந்த கட்சி கொடி வைக்க கூடாதுட்டாங்க, எந்த சிலை இப்ப தூக்க போறாங்க, சாதி பேர்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை பூரா அழின்ட்டேன், சாதி பேர்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் பேர் இருக்கக்கூடிய தெருவை பூரா தூக்குன்ட்டேன். உங்க குருபூசியா நிப்பாட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நாங்கள பாத்துக்கிட்டா இருப்போம். நல்லது இல்லை, அடுத்த குருபூசை எங்கேயும் நடக்கக்கூடாது.